பிரேக்கப் ஆனா அது சீக்கிரமா பசங்க மூவ் ஆன் ஆயிடுறாங்களா இல்ல பொண்ணுங்க தவிக்கிறாங்க? கேர்ள்ஸ் தான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் மாறுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் அப்படி இருக்காங்க. பார்த்த வரைக்கும்னா பொண்ணுங்க தான். ஐ திங்க் கேர்ள்ஸ் Hey, everybody. இந்த காலத்துல லவ்வே சின்சியரா இல்ல ப்ரோ. உண்மை. பசங்க எதனால? சமந்தாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அங்கேயே ஸ்டக் ஆயிடுறாங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம். விடுடி இவன் போனான்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க எல்லாருமே தப்பாவும் சொல்ல முடியாது, பொண்ணுங்க எல்லாமே நல்லாவும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான். டக்கு டக்குன்னு மற்ற பசங்க வரும்போது கொஞ்சம் ஜாலியா டக்குன்னு அவங்க மாறிடுறாங்க. ஆனால் எல்லாருமே சொல்ல சில பேர் சோலி முடிச்சு. இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க ஃபாஸ்டா மூவ் ஆன் ஆறாங்களா பசங்க ஃபாஸ்டா மூவ் ஆன் ஆறாங்க? இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் அப்படி இருக்காங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். என்ன கேட்டா வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமா மூவ் ஆன் ஆவாங்க நினைக்கிறேன். அப்படியா? எஸ். பசங்க எதனால? சமந்தாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். Draw the match. நாக சைத்தன்யா உடனே கல்யாணம் பண்றாரு. ஆனா சமந்தா ஒன்னும் சூப்பருங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா சொல்றீங்க. இந்த பிரேக்கப்ப வச்சுனா மூவ் ஆன் ஆறாங்களே அது சீக்கிரமா பசங்க மூவ் ஆன் ஆயிடுறாங்களா பொண்ணுங்க மூவ் ஆன் ஆயிடுறாங்க? என்ன சிரிக்கிற? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பார்த்த வரைக்கும்னா பொண்ணுங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட இருக்கவங்க எதனா சொல்லுவாங்க, பாத்துக்கலாம் விடுடி இவன் போனான்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. டக்கு டக்குன்னு மற்ற பசங்க வரும்போது கொஞ்சம் ஜாலியா டக்குன்னு அவங்க மாறிடுறாங்க. ஆனால் எல்லாருமே சொல்ல சில பேர் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ சீரியஸா இருக்க மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த ஜென்சி அந்த இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. யாருமே சீரியஸா இல்லை, பொண்ணு பையன் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். பசங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் போலமே நான் கேட்டிருக்கேன். 4 years ஆகி 5 years ஆகி அந்த பொண்ணை நினைச்சு விட முடியல மச்சான் அப்படி இப்படிதான் சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் தான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் மாறுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. I think girls ஒரே பிளேஸ்ல வந்து they get like you know அங்கேயே ஸ்டக் ஆயிடுறாங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம். எதனால? a personal experience. இப்போ இந்த பிரேக்கப்லாம் ஆகுதுல்ல, பசங்க பொண்ணுங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுறது ஃபர்ஸ்ட் வந்து பசங்களா பொண்ணுங்களா? ரெண்டு பேரும் தான் இப்போ சிச்சுவேஷன்ல. ரெண்டு பேருமே தான். ரெண்டு பேரும். என்ன யாரு கேட்டாலும் இதே பதில் சொல்றீங்க. சின்சியரா இல்லாம ஒரு விஷயத்த வந்து பண்றது அது கரெக்டா? ஒரு லவ்வா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். இந்த காலத்துல லவ்வே சின்சியரா இல்ல ப்ரோ. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. சன் ஃபேமிலிலயுமே நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ப்ரோ. ஒரு லவ் பண்ணும்போது சப்போர்ட் கிடைக்காது, பிரேக்கப் ஆகும்போது ஃபேமிலியில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் இதுதான் உனக்கு நல்ல ஒரு லெசன், பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பசங்களை விட பொண்ணுங்க தான் ஈஸியா மூவ் ஆகும். பிரேக்கப் ஆகுதுல்ல, அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுறது ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்களா பசங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள்ஸ் கேரக்டர்ல. மை ஃப்ரெண்ட் இப்போ வந்து 8 year ஃப்ரெண்ட்ஷிப், 8 years லவ் போயிடுச்சு அவளுக்கு. ஓகே. ஸோ டிப்ரெஷன்ல தான் இருந்தா. 2-3 months-ஆ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆனாய். லைக் கோ டேட் பீப்புள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் உடனே வந்து போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிறது அது லவ்வே கிடையாது ப்ரோ. அப்புறம் அது லவ்வே கிடையாது. இந்த பாய் பெஸ்டிக்கு வந்து நீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட், நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கிற உங்க லைஃப்ல போய் பாய் பெஸ்டி வந்து சொதப்பி விடுறாங்களா, அவங்களாம் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறது தான். பாய் பெஸ்டின்னு இல்ல, பாய்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறதுலாம் ரொம்ப லவபிளான ஒரு விஷயம். சரி, இத வந்துட்டு ரொம்ப கேவலமா பாய் பெஸ்டி சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை தப்பா மாத்துறது ரொம்ப தப்பு. பையன் கூட ஃப்ரெண்டா இருக்கும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஒரு 4 பசங்க இருப்பாங்க, அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அங்க ரொம்ப சேஃப் இருக்கும். பசங்க எல்லாருமே தப்பாவும் சொல்ல முடியாது, பொண்ணுங்க எல்லாமே நல்லாவும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கோம். பொண்ணுங்க டக்குனு மூவ் ஆன் ஆயிடும். ஏன்னா அவங்களோட எப்படி சொல்றது, பசங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்மே இருப்பாங்க ப்ரோ. பட் வந்து மாமச்சா பாத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் வீட்டுல வந்து சொல்யூஷன் அந்த அளவுக்கு கிடைக்காது. பொண்ணுங்க அப்படி கிடையாதுல்ல. நிறைய விஷயத்துல அடி வாங்கியிருப்பீங்க. ஏதாவது பின்னாடி ஏதாவது முதலே குத்தி இருப்பாங்க. முதல்ல குத்தாங்கன்னா நான் சொல்றது ஏதாவது ஒண்ணு துரோகம் அது மாதிரிலாம் நடந்திருக்கும். 2 நிமிஷம் தலை சுத்தி. ஸோ கேமரா லென்ஸ் தான் மிரர்னு நினைச்சுக்கோங்க. உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாரையும் பார்த்து ஈஸியாவே. ரொம்ப நம்புறேன். நம்ப வேண்டிய பர்சனை நம்பல,
ஏமாத்துற போதுல ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டா பண்றேன். பிகாஸ் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்ற ஃபர்ஸ்ட் என்ன நான் நம்பணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை நம்பணும் கத்துக்கிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இதுதான் மிரர் ஆக்சுவலி. ஓகே. உங்களை பார்த்து ஒரு விஷயம் நீங்க திட்டிக்கிறீங்க, ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கேன்ட்டு, என்ன விஷயம்னு சொல்லுவீங்க? தயவு செஞ்சு பசங்க மேட்டர்ல கொஞ்சம் ஒழுங்கான பசங்களை போயிட்டு டேட் பண்ணா நல்லா இருக்கும், தப்பான பசங்களை டேட் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஹார்ட் பிரேக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் நிறைய தப்பா தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. மேபி அந்த நான் வந்து அது அஃபெக்ஷன் லவ்னு சொல்லிட்டு போயிருப்பேன். மேபி அது வந்து செட் ஆகாம ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க நல்லவங்களுக்குலாம் அப்படி நடக்குது? கடவுள் அப்படியே பண்றாரு, ஒன்றும் பண்ண முடியாது, வாழ்க்கை அதுதான்.